லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேலு இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? பல்லாவரம் வாரச்சந்தையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக களத்தில் இருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் அப்துல் காதர். அப்துல், மிகவும் புகழ்பெற்ற பல்லாவரம் வாரச்சந்தையில் அதிகாரிகள் ஆய்வு செய்வதற்கான காரணம் என்ன? இந்த திடீர் சோதனை எதற்காக நடத்தப்பட்டு வருகின்றது, சொல்லுங்கள். மோகன், பல்லாவரம் வாரச்சந்தையில் கலப்பட மற்றும் போலி பொருட்கள் விற்பனை செய்வதாக வந்த தகவலின் அடிப்படையில் தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டு கலப்பட பொருட்களை பறிமுதல் செய்து வருகின்றனர். குறிப்பாக சென்னை பல்லாவரம் வெள்ளிக்கிழமை சந்தையானது மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு குண்டூசி முதல் ஏசி வரை உள்ள அனைத்து வகையான பொருட்களும் பல்வேறு இடங்களில் கிடைப்பதால் அனைத்து சென்னை மட்டும் இல்லாமல் சென்னையை சுற்றியுள்ள செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இந்த வாரச்சந்தையில் பொருட்களை வாங்க குவிந்து வருகின்றனர். இந்த கூட்டத்தை பயன்படுத்தி உணவுப் பொருட்கள் கலப்பட பொருட்களாகவும் போலி பொருட்களாகவும் விற்பனைப்படுவதாக ஏராளமான புகார்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு வந்த வண்ணம் வந்தது. அதன் அடிப்படையில் இன்று காலை முதல் செங்கல்பட்டு மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பிரபாகரன் உள்ளிட்டோர் தலைமையில் திடீர் சோதனையானது நடைபெற்றது. அப்போது உணவு பாதுகாப்பு பொருட்களான தேன், நெய், ஊறுகாய், அப்பளம், பிஸ்கட் கடை உள்ளிட்ட பல்வேறு கடைகளில் இந்த ஆய்வானது அதிகாரிகள் மேற்கொண்டனர். அப்போது கலப்பட நெய் மற்றும் கலப்பட தேன் உள்ளிட்டவைகளை இருந்தது கண்டறியப்பட்டது. அவற்றை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அவற்றின் சோதனைக்கு உட்படுவதற்காக ஆய்வகத்துக்கும் அனுப்பி வைத்தனர். மேலும் உணவு பாதுகாப்பு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு உணவு பாதுகாப்பு பொருட்களை பயன்படுத்தாத கடைகளுக்கு பல கடைகளுக்கு எச்சரித்தும் விதிமுறைகளை உட்பட்டு பேக்கிங் செய்யப்பட்ட பொருட்களுக்கு காலாவதியான டேட் உள்ளிட்டவைகளை கட்டாயம் குறிப்பிட வேண்டும் எனவும் எச்சரித்து சென்றனர். தொடர்ச்சியாக பல்லாவரம் வாரச்சந்தையில் ஏராளமான கடைகள் இங்கே வருகிறது. குறிப்பாக இந்த கடைகளுக்கு எந்தவித கட்டுப்பாடும் விதிக்கப்படுவதால் யார் வேண்டுமானாலும் அந்த கடைகளை திறந்து எந்த பொருட்களையும் விற்பனை செய்யலாம் என்ற ஒரு இது இருப்பதால் இந்த பொருட்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் ஏராளமான போலி மற்றும் தரமற்ற பொருட்களும் விற்பனை செய்வதாகவும் இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இது போன்ற ஆய்வுகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதும் அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தொடர்ச்சியாக இந்த ஆய்வானது தற்போது மாலை வரை நடைபெறும் என அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோகன், விவரங்களை வழங்கியதற்காக நன்றி அப்துல் காதர்.